பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 ஆகஸ்ட் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்வாகன தலைநகரம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தான்ப்பா, அதாவது நாட்டின் மொத்த மின் வாகன உற்பத்தியில் 40% தமிழகத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, அதாவது மின் வாகன உற்பத்தி, சரியா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி பண்ணுறதுல 40% இந்தியாவிலே 40% தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி தூத்துக்குடியில் வியட்நாம் அந்த நாட்டை சேர்ந்த வின்ஸ்ஃபோர்ட் அப்படின்ற நிறுவனம் புதுசாக அவங்களோட மின்வாகன உற்பத்தி ஆலை துவங்கியிருக்காங்கப்பா. அது போக தூத்துக்குடியில் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கு. அது சார்ந்த கடைசி பேஜில் இருக்குது. நம்மளுக்கு தேவை இதுதான். சரியா, எத்தனை சதவீதம் மின்வாகனம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா 40% மின்வாகனம் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டுமே 40% உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, வேற இந்தியா மீதான வரி மேலும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் சர்வதேச பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கூற்று காரணத்தில் மேபி வச்சாங்கன்னா என்னென்னா, நம்ம ரஷ்யாட்டேருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். அந்த இறக்குமதி பண்ண கச்சா எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம சுத்திகரிப்பு பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க நிறையா நாடுகளுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு லாபம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்மளோட பொருளாதாரமும் மேம்படுது. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா ரெண்டு நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை போயிட்டுருக்குல. அதில் உக்ரைன் நேட்டோ நாடுகளோட சேர போகிறோன்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த பிரச்சனையே. அந்த நேட்டோ நாடுகளுக்கு தலைமையாக இருக்கிறது யாருன்னா அமெரிக்கா. சரியா, ஆக்சுவலாக நம்மளுக்கு கொடுக்குற கச்சா எண்ணெய் மூலியமாக வர்ற லாபத்தை தான் ரஷ்யா நிறைய ஆயுத கொள்முதலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் உக்ரைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. சரியா, இது எப்படின்னு தெரில. அடுத்த நாட்டோட வெளியுறவு கொள்கையில் எப்படி இன்னொரு நாடு தலையிட முடியும்? இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. சரியா, தேவையில்லாமல் நிறையா பேசிக்கிட்டு இருக்காப்புல. யாருன்னா நம்ம ட்ரம்ப்பு. சரியா, வழக்கம் போல் எல்லா நாட்டுக்கு போயிட்டு நான் தான் போரை நிப்பாட்டினேன், அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி வாண்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அது போக இந்த இது வேறு. சரியா, இது ஆக்சுவலாக நமக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்தியா சார்பாக என்ன சொல்லிட்டாங்க, கச்சா எண்ணெய் தான் ஒரு நாட்டோட உயிர் நாடி, அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது, நாங்கள் எப்பயும் போல் இறக்குமதி பண்ணிக்கிடுவோம், உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை வேணால் நடத்துகிறோம், ஆனால் இறக்குமதியை நிப்பாட்ட முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்கப்பா. சரியா, சரி, ரைட், ஓகே. நம்ம அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இந்த பசுமை புத்தாய்வு திட்டம் 40 பேருக்கு சான்றிதழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த காலநிலை நடவடிக்கை சூழியல் நிர்வாகத்துக்கான பிரத்யேகமாக மாநில அளவிலான முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, போன ஆண்டு, சரியா, 2023 இந்த பசுமை புத்தாய்வு திட்டம் துவக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாவட்டம், நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குப்பா. 38 மாவட்டங்களுக்கும் பசுமை தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 38 பேர் நியமிப்பாங்க. ப்ளஸ் மாநிலத்துக்கு மொத்தமாக 2 பேர், அப்போ 40 பேர் மொத்தம் தமிழ்நாட்டில் பசுமை தோழர்கள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க நம்ம தமிழ்நாடு சார்ந்த அந்த சுற்றுச்சூழல் மேம்பாடு, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களை ஒவ்வொரு மாவட்டங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இந்த பசுமை தோழர்களோட ஒரு முக்கிய பணி. சரியாப்பா, ஸோ அதில் இந்த 40 பேர் தன்னோட பணியை 2023க்கான பசுமை தோழர்கள் தன்னோட பணியை நிறைவு செஞ்சுட்டாங்க. ஸோ அடுத்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இன்னொரு 40 பேர் நியமிக்க போகிறாங்க. இதுக்கு இவங்களுக்கு மாதம் 65,000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. அது போக ட்ராவலிங் அலவன்ஸ் ஒரு 10,000, அப்போ 75,000 மந்த்லி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து புதுசாக ஒரு 40 பேர் நியமிக்க போகிறாங்கப்பா. இதுதான் இந்த பசுமை புத்தாய்வு திட்டம். சரியா, நம்மளுக்கு தேவை பசுமை புத்தாய்வு திட்டம் 2023 40 பேருக்கு 40 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 38 மாவட்டங்களுக்கு 38 பேர், 2 பேர் மாநில அளவிலான பசுமை தோழர்களாக நியமிக்கப்படுவாங்க. சரியாப்பா, இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். அடுத்து பாருங்கள், இந்த திருக்குறள் முற்றோதுதல் அப்படின்னு சொல்லிட்டு 122 மாணவர்களுக்கு பரிசு வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, குறள்
பரிசு திட்டம் சரியாப்பா, குரல் பரிசு திட்டம் அப்படின்ற திட்டத்தை 2000வது வருஷத்தில் கலைஞர் கருணாநிதி தொடங்கி வச்சுருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மொத்தம் ஒரு வருஷத்துக்கு வந்து 70 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க 1330 குரல் ஒப்பிச்சாங்க அப்படின்னா இந்த 70 மாணவர்களுக்கும் 10,000 ரூபா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரியாப்பா. 70 மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் எப்போனா 2000வது வருஷத்தில். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022-23வது வருஷத்தில் எத்தனை மாணவிகள் 1330 குரல் ஒப்பிச்சாலும் அவங்களுக்கு வந்து தலா 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேர் தான் என்ன அப்படின்னா குரல் பரிசு தொகை திட்டம் சரியாப்பா. குரல் பரிசு தொகை திட்டம்னா 1330 குரல் ஒப்புவிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தலா 15,000 ரூபாய் பரிசு தொகையாக கொடுக்கறதா இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம் சரியாப்பா. ரைட், ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஃபுல்லாக அரசியலாக இருக்குது. இது ஃபுல்லாகவே அரசியல் தான் இன்றைக்கி. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எதுவும் இல்லை. இந்த இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்ணில் தென்பட்டுச்சுப்பா. என்ன அப்படின்னா ஞான பாரதன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், அதுக்கு கீழே சப்பா வந்து இன்னொரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா தேசிய எண்ம களஞ்சியம் திட்டம். அதாவது ஞான பாரத திட்டத்துக்கு கீழே தேசிய எண்ம களஞ்சியம் திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா ஓலைச்சுவடிகள் வந்து தனிநபர்கள்கிட்ட இருக்கும்ல, அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது தான் இந்த இதோட முக்கிய நோக்கம் சரியா. எண்ம வடிவிலாக மாற்றுறது. ஏன்னா ஓலைச்சுவடி வந்து சீக்கிரம் அழியக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்போ தனிநபர்கிட்ட எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ஓலைச்சுவடியை வாங்கி அதை வந்து டிஜிட்டலைஸாக மாற்றுறது தான் இந்த எண்ம களஞ்சிய திட்டம். இந்த எண்ம களஞ்சிய திட்டம் எதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டதுன்னா ஞான பாரத திட்டத்தின் கீழே இது வந்து கொண்டு வரப்பட்டுச்சுப்பா. ரைட், ஓகே, அடுத்தது இந்தியா வந்து ஜெயிச்சிருக்குப்பா. இங்கிலாந்து கூட 5 மேட்ச் கொண்ட தொடர் இருந்துச்சு. அதில் 2-2 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு தொடரை வந்து சமன் செஞ்சுட்டாங்க சரியா. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கிலாந்து வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுவது, அதாவது சிராஜ் இருக்கார்ல, முகமது சிராஜ், அவருக்கு வந்து ஆட்ட நாயகன் விருது, தொடர் நாயகன் விருது 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்கப்பா. கேப்டன் சுப்மன் கில்லுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஹேரி ப்ரூக் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் நாயகன் விருது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இதுதான், வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன அப்படின்னா இந்த அலைச்சறுக்கு விளையாட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் தான் இந்த அலைச்சறுக்கு போட்டி நடக்குது. மாமல்லபுரத்தில் நடக்குது. ஸோ இதில் ஃபைனலாக ஜெயிச்சதுக்கப்புறம் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம இந்தியா சார்பில் கலந்துக்கிறவங்கள ஒரு முக்கியமானவங்க யார் அப்படின்னா கிஷோர் குமார், ஸ்ரீகாந்த், ரமேஷ் புதிலால் சரியாப்பா. கிஷோர் குமார், ஸ்ரீகாந்த், ரமேஷ் புதிலால் இவங்க 3 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா அலைச்சறுக்கு விளையாட்டுடன் தொடர்புடையவங்கப்பா. இவங்க ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த இது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு வந்துட்டு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆசிய அலைச்சறுக்கு விளையாட்டு போட்டி ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் நடைபெறுது. அதுவும் வந்து சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறுதுப்பா சரியா. ரைட், அதே மாதிரி ஜார்க்கண்டோட முன்னாள் முதல்வர் சிபு சோரன் வந்து மறைஞ்சிருக்காருப்பா சரியா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு ஜார்க்கண்டோட முதல்வர். இப்போது கரண்ட்டாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சரியாப்பா. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியோட நிறுவனரும் இவர் தான், சிபு சோரன் தான் சரியா. அப்போது இந்த வருடம் வந்து 2 முக்கிய மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. ஒருத்தர் யார் அப்படின்னா கேரளாவோட முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் சரியா. ரைட், ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவரும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவரும் இறந்துருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியோட நிறுவனர், இவர் வந்து இறந்துருக்காருப்பா. ஸோ இது ஜேஎம்எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கட்சி பேர். இது சார்ந்து இப்போ ரயில்வேல என்டிபிசியில் மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அவங்க எந்த கட்சி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 1973 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் கட்சி வந்து இவர் தொடங்கியிருக்காருப்பா சரியா. ரைட், ஓகே, வேறு இந்த இது முக்கியமானது என்னென்னா தூத்துக்குடியில் அதாவது முதலீட்டாளர் மாநாடு வந்து நடைபெற்றிருக்குப்பா. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா
தூத்துக்குடியை வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையமாக உருவாக்குற வகையில் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்புனா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இப்போ 250 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும். அப்போ விண்வெளி பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்கன்னா தூத்துக்குடியில். அடுத்து முருங்கை ஏற்றுமதி சாகுபடி செய்ய கூட்டமைப்புக்காக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு பொது வசதி மையம் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ முருங்கை ஏற்றுமதி, சரியா, முருங்கை ஏற்றுமதிக்காக பொது வசதி மையம் எங்கன்னா இதே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தோட மண்டல பிரிவு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா. அப்போ புதுசாக உணவு பதப்படுத்துதலுக்கான மண்டல பிரிவு எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். இது 3 முக்கியமானதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 250 ஏக்கரில் விண்வெளி பூங்கா, முருங்கை ஏற்றுமதி அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து புதுசாக மண்டல பிரிவு பதப்படுத்துதலுக்கான புதிய மண்டல பிரிவு இங்கே தான் வந்து துவங்க போகிறாங்கப்பா. சரியா, சரி, ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். வேறு நியூஸு இன்றைக்கி எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாக இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிவிங்கப்பா. அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.